மக்கா முக்கர்ரமால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத உரிமை மறுக்கப்பட்டது. மக்கா அவர்கள் பிறந்த மண், ஆனா அவர்களுடைய தீன் அங்க பின்பற்ற இயலாது. உரிமை மறுக்கப்பட்டது. தவாப் செய்ய முடியாது, தொழ முடியாது. தொழுதால் அழுகிய கழுதை ஒட்டகத்தின் குடல் தலையில போடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அச்சுறுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களை சந்திக்க வருபவர்கள் கூட ரொம்ப கடுமையாக கண்காணிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, எங்கட தீன போதிக்க. அப்ப இருந்த மதரசா எல்லாம் தாவத்தும் அதுக்குள்ள நடக்கும், தாலீமும் அதுக்குள்ள நடக்கும், இபாதத்தும் அதுக்குள்ள நடக்கும். எல்லாத்துக்குமான ஒரு இடமும் எங்களுக்கு தேவை. யாரு கொடுக்கிறதுக்கு தயார்? யாரு கொடுக்க தயார்? எங்கட உரிமை மறுக்கப்படுது. காபால குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்குது. இத போதிக்கிறதுக்கு இடமோனும். இஸ்லாத்தின் முதலாவது மதரசா உருவாக இடம் தேவை. 16 வயது சிறுவன் அர்கம் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொல்றாரு, சஃபா மலைக்கு பின்னால ஏண்ட வீடு இருக்குது யா ரசூலல்லாஹ், அந்த வீட்டை நீங்க எடுங்க. முதல் மதரசாவுக்கு முதல் மர்கஸுக்கு இடம் கொடுத்தது யாரு? 16 வயசு பையன். அந்த மதரசாவுக்குள்ள 40 பேர் உருவானாங்க. எல்லாம் இந்த உம்மத்தர பெரிய பெரிய தலகர். 40 பேர் உருவான பிறகுதான் அங்கிருந்து வெளிப்பட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் சையதுனா அபூபக்கர் குர்ஆன் படிச்சது. அந்த வீட்டுக்குள்ள ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்தை அவர்கள் தீன படிச்சது. அந்த வீட்டுக்குள்ள ஹஜ்ரத் உஸ்மான் குர்ஆன் படிச்சது. அந்த வீட்டுக்குள்ள அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் குர்ஆன் படிச்சது. அந்த வீட்டில் அபூ உபைதா அல் ஜர்ராஹ் குர்ஆன் படிச்சது ரலியல்லாஹு அன்ஹு. கொடுத்தது சின்ன வீடு, நடந்தது பெரிய ஒரு செல்வம். நாளை மஹ்ஷர்ல ஹஜ்ரத் அபூபக்கருடைய குர்ஆனுக்கு, ஹஜ்ரத் அபூபக்கருடைய குர்ஆன் ஸைத் அர்கம் இப்னுல் அர்கமுக்கு ஷாஹித் சொல்லும். ஹஜ்ரத் உமருடைய குர்ஆன் ஹஜ்ரத் அர்கமுக்கு ஷாஹித் சொல்லும். ஹஜ்ரத் உஸ்மானுடைய குர்ஆன் ஹஜ்ரத் அர்கமுக்கு ஷாஹித் சொல்லும். கொடுத்தது சின்ன இடம், இன்று வரைக்கும் அல்லாஹ் அதோட பிரயோசனத்தை அவர்களுடைய கபரில் காட்டிக் கொண்டிருக்கிறார்.